மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. குறிப்பாக வந்து இதில் நிறைய பேர் விரும்புகிற அப்ளை பண்ணி வேலை வாங்கன்னு நினைக்கிற ஜாப் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுவும் அலுவலக உதவியாளர் வேலை. ஸோ இந்த பணிக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஏஜ் 38 ஆயிடுச்சு 37 ஆயிடுச்சு நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதே போல் சம்பளம் எப்படி இருக்கும், அவங்களோட தினசரி பணிகள் என்ன, இது வந்து எந்த அடிப்படையிலாம் அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸோடு இருப்பீங்க, எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த காணொலி இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும். இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம், அது பிஎஸ்டிஎம் எப்படின்னா 1லேருந்து என்ன கல்வி தகுதி வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ 8ஆம் வகுப்பு கல்வி தகுதினா இதுக்கு வந்து நான் 1 to 8 வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது போதுமானது. இல்லை நான் 1 to 10 வரைக்குமே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், இல்லாட்டி 1 to 12 வரைக்குமே பிஎஸ்டி வச்சுனாலும் அதுவும் ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் 1லேருந்து 10 இல்லை 1லேருந்து 8 1லேருந்து 12 வரைக்குமா தமிழ் வழியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். ஸோ இடையில 2 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம பேசிக்காக அவங்க சொல்லியிருக்கிறது ஓஏ நோட்டிஃபிகேஷனில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் மோரல் சேம் ஜாப் தாங்க. ஸோ இது வந்து மதுரை நோட்டிஃபிகேஷன் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 17,000க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேலரி வாங்கலாம். அப்புறம் வந்து வயது வரம்பு, சரிங்களா? ஸோ வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நான் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். அது எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து 37 வருடங்கள், பிசி எம்பிசிக்கு வந்து 34 வருடங்கள், பிசி முஸ்லீம் உட்பட, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள், அது ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாமே 32 வருடங்கள். ஸோ அப்போனா நான் 38 அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆதரவற்ற விதவை இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே பொருந்தாது. அப்புறம் வந்து யாராக இருக்குன்னா உயர்கல்வி, நான் இதில் கேட்டகரி இருக்காங்க. தேசிய மாணவர் படை, கொத்தடிமை தொழிலாளர்கள், அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், நம்ம சொல்கிறது வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன், இதுதான் அது நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதாவது யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு வருதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன், இப்போ 8ஆம் வகுப்பு தான் தரோம்னா அவங்க வந்து 12ஆம் வரைக்கும் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது 10ஆம் வகுப்பு தரோம்னா நம்ம டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட உச்ச வயது வரம்பு முன்பிருந்த +2 தேர்வு, அதாவது +2 பல்கலைக்கழக முந்தைய தேர்வு அல்லது மேல்நிலை தேர்வு அல்லது தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி வாரியம் அல்லது தமிழ்நாடு அரசால் அல்லது வேறு எந்த மாநில அரசால் அல்லது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் அமைப்பு அல்லது வாரியம் நடத்தும் பட்டய தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்படுமினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்த வகுப்பினர், அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லது அனைத்து வகுப்பினர்களை சேர்ந்த ஆதரவற்ற விதிகள் ஆகியோருக்கு பொருந்தாதுன்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அது உயர்கல்வி தகுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதனால் வந்து உங்களுக்கு 40 வயசு நான் அப்ளை பண்ண முடியுமானா நீங்கள் உயர்கல்வி தகுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் அவங்க வந்து இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க, சரிங்க. அப்புறம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது இந்த ஓஏக்கு, சரிங்களா? 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஓஏக்கு போதுமானதான். அப்புறம் வந்து 2 பேரும் ஈக்குவல் மார்க் எடுத்திருக்காங்கன்னா இதில் யாருக்கு வந்து 2 வீலர் ஓட்ட தெரியுமோ, ஓட்டுநர் உரிமை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ 2 பேர் வந்து ஒரே மார்க்கில் இருக்காங்கன்னா அப்படி யாருக்கு கொடுப்பாங்கன்னா யாருக்கு 2 வீலர் லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணிக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து ₹500 விண்ணப்ப கட்டணமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆதி திராவிட எஸ்சி, எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து முழு விலக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும்
அனைத்து சமூகத்தை சேர்ந்த ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணத்துலேருந்து முழு விலக்கு கொடுக்குறாங்க. ஓஏக்கான தேர்வின் தன்மை எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்னா, பொது எழுத்து தேர்வு 100%. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் தான் வச்சுருந்தாங்க. இந்த வட்டம் வந்து 100 மதிப்பெண் வைக்கிறாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது 70 மதிப்பெண். அப்புறம் வைவா வைஸ்னு சொல்லுவாங்க, வாய்மொழி தேர்வு இன்டர்வியூ வந்து 30 மதிப்பெண். மொத்தம் வந்து 200 மதிப்பெண்ணுக்கு வந்து உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எழுத்து தேர்வுக்கு மட்டும் 100 மதிப்பெண், ப்ராக்டிக்கலுக்கு 70, வாய்மொழி தேர்வுக்கு 30, மொத்தம் வந்து 200 மதிப்பெண். இப்போ வந்து இந்த எழுத்து தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏ வந்து தமிழ், கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. இதில் வந்து 50 கொஸ்டின்ஸு 50 மார்க் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்ட் பி வந்து பொது அறிவு, இதுக்குமே 50 கொஸ்டின் 50 மார்க்கு. சரிங்களா? இதில் வந்து பார்ட் ஏல வந்து நீங்கள் மினிமம் 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் பார்ட் பிலையுமே நீங்கள் 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஓஎம்ஆர் சீட்டில் தான் வைப்பாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைவில் தமிழ்நாடு அரசு பொது பாடத்திட்டம் தான். சரிங்களா? அதே போல் வந்து நீங்கள் பொது அறிவு வந்து நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை, உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இதிலிருந்து ஓஏக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு எல்லாமே பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஓஏக்கு நம்ம கடந்த 2021ஆம் ஆண்டுலேயே 150 பேருக்கு மட்டும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க. அந்த அளவுக்கு இதுக்கும் கைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாங்க. அதே போல் யூடியூப்லேயும் ரெகுலராக கிளாஸஸ் வரும். அதோட பிடிஎஃப்பும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கலுக்கு கொடுத்துருவோம். இப்போ தான் இவங்க வந்து பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்லா மதிப்பெண்ணையும் சேர்த்து. சரிங்களா? நம்ம பாட்டியை பார்த்தோம். அப்புறம் செய்முறை தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண்கள். சரிங்களா? ஸோ அதுவுமே இதே ப்ரொசீஜரில் தான் வைக்கிறாங்க. துப்புரவு, தோட்டக்கலை, உணவு தயாரிப்பு, வீட்டை பராமரித்தல், அதில் தான் வந்து அவங்க இதுவுமே வைக்கிறாங்க. இது செய்முறை தேர்வு. ஓகேவா? அப்புறம் வந்து வாய்மொழி தேர்வு இருக்குது. வாய்மொழி தேர்வுக்கு 1:3 அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கையும் சேர்த்து தான் அவங்க வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. தெரிவு பட்டியல் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து பொது எழுத்து தேர்வு பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி சேர்க்குறாங்க. செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு போட்ட மொத்த மதிப்பெண்கள் 200க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து கடைசியாக வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து எல்லாருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உயர் கல்வி தகுதி இருந்தால் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா? அது யாராக இருக்குன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி போன்ற பிரிவினருக்கு யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கோ அவங்க உயர் கல்வி தகுதி. இப்போ 8ஆம் வகுப்புனா நான் 10ஆவது படிச்சிருந்தாங்க, இல்லாட்டி 12ஆவது படிச்சிருக்காங்க, இல்லை டிகிரியே படிச்சிருக்காங்கனாலும் அவங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது. 45 வயசுனாலும் அப்ளை பண்ணலாம், 50 வயசுனாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஏஜ் லிமிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம பாடத்திட்டத்தை பற்றி பார்த்தோம், கல்வி தகுதியை பற்றி பார்த்தோம், எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? 100 கொஸ்டின் எழுத்து தேர்வுக்கு வந்து 100 கொஸ்டின். தமிழ் வந்து தனியாக இருக்குது. தமிழ் எடுக்கிற மார்க்கையும் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க, பொது அறிவு மார்க்கையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு இது சம்மந்தமான டவுட்ஸ் வரும். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் கமெண்டில் தெரிவித்தா தான் நம்ம அடுத்த காணொலியில் வரும்போது டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட முடியும். ஸோ இந்த பயனுள்ள தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா அவங்களுக்கும் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் உங்களுக்கு யாருக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.